2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக இதுக்கு முன்னாடியே முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டம்னு சொல்லி தன்னோட தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்னொன்னு அறிவிச்சுட்டே வந்திருந்தாங்க. இப்ப தேர்தல் தேதி அறிவிச்சதுனால நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் 297 அம்சங்கள் கொண்ட முழுமையான தேர்தல் அறிக்கை அறிவிச்சிருக்காரு. அந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருக்க ஒரு சில அறிவிப்புகளை பத்தி நாம நம்மளோட கருத்துன்னு சொல்லி ஷார்ட்டா பார்க்க ட்ரை பண்ணலாம். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும். நம்ம ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதாவது ஒரு நாளைக்கு 33 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாசம் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு நாளைக்கு 66 ரூபாய் தரும்னு சொல்லியிருக்காரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த 33 ரூபாய் வச்சுக்கிட்டு காலை டிஃபனா 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்டவங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்க போற 66 ரூபாய் வச்சுக்கிட்டு காலை டிஃபனா 4 இட்லி ஒரு வடை ஒரு பொங்கல் பிளஸ் ஒரு பூரி சாப்பிட்டு ஜாலியா இருக்க வேண்டியதுதான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் விடியல் பயணம் என்ற பேர்ல பெண்களுக்கு பஸ்ல இலவசம் சொல்லியிருந்தாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெண்களுக்கு மட்டும் இலவசம் இல்ல ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. மேல சொன்ன 2 அறிவிப்பும் சரி, இதன் பிறகு சொல்ல போற அறிவிப்பும் சரி, இது எல்லாமே பழைய அறிவிப்புகளா இருந்தாலும் இந்த இலவச பேருந்து பயணம், அதாவது பெண்கள் பிளஸ் ஆண்கள் 2 பேருக்கு இலவச பேருந்து பயணத்தை கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, வைகை புயல் வடிவேல் அவர்கள் ஒரு படத்துல இது உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்துன்னு சொல்லி கண்டக்டர் கிட்ட பயங்கரமா அடி வாங்காரு. அந்த காமெடி சீன் தான் ஞாபகம் வருது. இது எங்கள் சொத்துன்றதுலாம் ஓகே, ஆனா அந்த சொத்து கொஞ்சம் தரமா இருந்தா நல்லா இருக்கும். அதிமுக ஆட்சி வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் கருணை தொகையா இல்ல உரிமை தொகையா 10,000 கொடுக்குங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்துல வர காமெடி சீனான 1 கோடி அப்பு 1 கோடின்னு சொல்ற மாதிரி 10,000 ரூபாங்க 10,000 அப்படின்னு சொல்லி பல பேர் ஆளு வாயப்பழத்தை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரோட அக்கௌண்ட்லயும் 10,000 ரூபாய் போடுன்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த 10,000 ரூபாய் எங்க இருந்து எடுத்து போடுவீங்க, அந்த 10,000 எப்படி கொண்டு வருவீங்க, அதுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். 100 நாள் வேலை திட்டம் எங்களோட ஆட்சி வந்தா 150 நாட்களா அதிகரிக்கப்படுமாமா. 100 நாளா இருக்கும் போதே எத்தனை ஏரிகளை தூர் வாங்கினாங்கன்னு தெரியல, எத்தனை குளங்களை சரி பண்ணாங்கன்னு தெரியல. இந்த ஊர்ல இவ்வளவு சம்பளம் போடுறாங்க, இன்னொரு ஊர்ல வேற மாதிரி சம்பளம் போடுறாங்க. ஒரு ஊர்ல சம்பளம் அதிகம், ஒரு ஊர்ல சம்பளம் கம்மி. பல பேர் வேலைக்கே போறது இல்ல, போயிட்டு போட்டோ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க, பொறுமையா அங்க கிளம்பி போறாங்க. வேலைக்கு போகாமலேயே சம்பளம் வாங்குறாங்க. வேலைக்கு போன இடத்துல எந்த வேலையும் செய்யாம ஜேசிபி வச்சு தோண்டிட்டு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பல பிரச்சனை இருக்கும் போது நீங்க அந்த 100 நாள்ல இருந்து 150 நாளா உயர்த்தலாம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனா அந்த 100 நாளா இருந்தாலும் சரி 150 நாளா இருந்தாலும் சரி, வேலைக்கு வரவங்க கிட்ட இருந்து கரெக்டான வேலையை வாங்கி கரெக்டா அந்த வேலையை முடிச்சு ஏரி குளம் இது எல்லாத்தையும் சரி பண்ணீங்கன்னா நீங்க உண்மையிலேயே விவசாய மகன் தான். 5 லட்சம் பேருக்கு ஸ்கூட்டி வாங்க மானியமா 25,000 ரூபாய் தர முடியுமாமா. ரேஷன் கடைகள்ல அரிசி மட்டும் இல்ல, 1 கிலோ பருப்பு 1 கிலோ எண்ணெய் ஃப்ரீ. கல்வி கடன் தள்ளுபடி. வருஷம் பொங்கலுக்கு ரூபாய் 1000 இனாம். வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீ. முதியோர் ஓய்வூதிய மரண தொகைகள் 1200 இருந்து 2000 ரூபாய் உயர்த்தப்படுவோம் அப்படின்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் இலவசம் 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 இலவசம். ஏங்க என்னங்க எலெக்ஷன் நேரத்துல வந்து மக்களுக்கு ஐஸ் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டுவாங்களே கூட தயங்காம எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜ் ஒண்ணு ஃப்ரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை நம்ம ஆளு வெளியிட்டு இருக்காரு பாருங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா, நீங்க மாசுகையா. டிவி கொடுத்தாச்சு, ஃபேன் கொடுத்தாச்சு, மிக்சி கொடுத்தாச்சு, கிரைண்டர் கொடுத்தாச்சு, இப்ப ஃப்ரிட்ஜ் லிஸ்ட்ல ஆட் பண்ணியாச்சு. அடுத்து வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் ஓவன், அடுத்தடுத்த எலெக்ஷன்ல ஏசி ஏர் கூலர்னு சொல்லி அந்த லிஸ்ட் பாட்டும் போயிட்டே தான் இருக்க போகுது. எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இல்லாதப்பவே 3 நாட்களுக்கு முன் வைத்த சாம்பாரை பரிமாறிய மனைவி, இதனை கண்டித்த கணவன், இதை கேட்டு தற்கொலை செய்து கொண்ட மனைவி அப்படின்னு சொல்லி பல நியூஸை நாமளும் பல முறை கேள்விப்பட்டிருப்போம். இப்படி இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாருன்னா எங்க தலைக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். என்னதான் பண்ணா பேசினாலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 297 அம்சங்கள் கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதை முழுசா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்டிங்ல இந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் இலவசம் 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 வந்ததுனால அந்த தேர்தல் அறிக்கையை படிக்கணுன்ற ஆர்வமே போயிட்டு இருந்தது. நாம நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரியே இலவசங்களை எந்த மக்களுமே வேணாம்னு சொல்ல வரது இல்ல. கொடுக்குற இலவசங்களை கண்டிப்பா வரிசையில் நின்று வாங்கிதான் போறாங்க. எப்பவாவது வித்தவுட்னா பரவாயில்ல, எப்பவுமே வித்தவுட்னா என்ன பண்றதுன்ற மாதிரி எப்பவாவது இலவசனா பரவாயில்ல, எந்த பக்கம் திரும்பினாலும் இலவசனா என்னதான் பண்றது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த இலவச அறிவிப்புகளை பார்த்து மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை மறுபடியும் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனா அவர் முதலமைச்சர் ஆனாலும் சரி முதலமைச்சர் ஆகனாலும் சரி சரிதான், தப்பு தான், இலவசங்கள் தப்புனா தப்பு தான். அதனால தமிழக வாக்காளர் எல்லாரும் எந்த கட்சிக்கு வேணா ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஆனா உங்களோட ஓட்டு இலவசங்களை பேஸ் பண்ணி இருக்க கூடாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இனிமே வந்தா என்ன நல்ல திட்டங்களை கொடுக்க போறாங்க, அவங்க நல்லாட்சி தருவாங்களா, சட்டம் ஒழுங்கை காப்பாத்துவாங்களா,
சிறப்பான முறையில மக்களோட தேவை என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியான முறையில இவங்க நிறைவேற்றுவாங்களா இல்லையான்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு மட்டும் உங்களோட ஓட்டை போடுங்க. வரப்போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2026 ஆண்டுக்கான தன்னோட செயல்பாட்டு வரைவை வெளியிட்டிருந்தாரு. அந்த செயல்பாட்டு வரைவு 49 சாப்டர் 462 பக்கங்களை கொண்டிருந்தது. இந்த செயல்பாட்டு வரைவெளி நிகழ்ச்சி அப்ப திரு சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இந்த செயல்பாட்டு வரைவை பத்தி பேசி பத்திரிகையாளர் கேள்விகள் பதில் சொல்லியிருக்காரு. அந்த 3 மணி நேரம் வீடியோ முழுசா பார்த்துட்டு 462 பக்கத்தை படிக்கிறோம், இதை பத்தி ஃபுல்லா ஒரு வீடியோ போறோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்னு சொல்லி போனா செயல்பாட்டு வரைவு PDF காப்பில பெரும்பாலும் ரெட் கலர் யூஸ் பண்ணிருந்தனால பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாது, கலர் பிரிண்ட் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 450 பக்கம் கலர் பிரிண்ட்டுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம பட்ஜெட் செட் ஆகல, சரி போன்லயே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த போன்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணா திரு சீமான் அவர்கள் வேற இந்த காலத்து பசங்களுக்கு படிக்கிற பழக்கமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் நம்ம 462 பக்கத்தையும் போன்லயே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணா என்னால உண்மையிலேயே படிக்க முடியல. ஒரு 42வது பக்கம் வரும்போதே ஒரு மாதிரி சளி தட்டிடுச்சு. சரி, சீமான் அண்ணன் எப்படியா இருந்தாலும் தேர்தல் பரப்புரையப்போ பல மீட்டிங் பேச போறாரு, அந்த மீட்டிங்ல இந்த செயல்பாட்டு வரையில இந்த விஷயங்களை பத்தி பேச போறாரு, அதை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டு இருந்தா அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியா இருந்தது. அதை பார்த்தப்பதான் எப்படியாவது நாம் தமிழர் கட்சியோட இந்த செயல்பாட்டு வரைவை அந்த 462 பக்கங்களை எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர தொடங்கியிருக்கு. அதனால ஏற்கனவே படிச்சு முடிச்சிருந்த முதல் 42 பக்கங்கள் இருந்த திட்டங்களை பத்தின கருத்து என்னன்னு சொல்லிட்டு இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த செயல்பாட்டு வரைவுல இருந்து எவ்வளவு பாயிண்ட்ஸை கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு பாயிண்ட்ஸை கவர் பண்ண ட்ரை பண்றேன். முதல் 42 பக்கங்கள் இருந்த பாயிண்ட்ஸை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்கள்: திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, கன்னியாகுமரி. தமிழ்நாடுனா சென்னை, கர்நாடகானா பெங்களூர், மகாராஷ்டிரானா மும்பை. இந்த மாதிரியே பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்கள் அப்படின்னு சொல்றதை கேட்கவும் ரொம்ப புதுசாக தான் இருக்கு. நிர்வாகத்துக்கு ஒரு தலைநகரம், தொழில்நுட்பத்துக்கு ஒரு தலைநகரம், தொழில் மற்றும் வணிகத்துக்கு ஒண்ணு, மொழி கலை பண்பாட்டுக்கு ஒண்ணு, தமிழர் மெய்யியலுக்கு ஒண்ணு, மொத்தமா 5 தலைநகரங்களை பிரிச்சு அந்த 5 தலைநகரமும் தமிழ்நாட்டுல நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட், சென்ட்ருன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒண்ணுதான். ஆனா இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன மாதிரியான சாதகங்கள் இருக்கும், என்ன மாதிரியான பாதங்கள் இருக்குன்றது அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் தெரிய வரும். இதுல எனக்கு இருக்க சின்ன வருத்தம்னா மேல சொன்ன இந்த 5 நகரங்கள்ல என்னோட சொந்த மாவட்டம் வரல. அதனால இந்த 5 தலைநகரங்களோட விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு 5 வருஷத்துக்கு இந்த 5 நகரங்களை மாத்தி போட்டு எல்லா மாவட்டமும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. பெண்கள் போட்டியிடுவதற்கான தனி தொகுதி ஏற்கனவே மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு திட்டத்துல இருந்தாலுமே கூட இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அது 33% இருந்தாலும் சரி, 50% இருந்தாலும் சரி. ஆனா நான் இங்க சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, பெண்களுக்குன்னு தனி தொகுதி இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. தலைவரா பெண் இருப்பாங்க, ஆனா உண்மையான தலைவரா அவனோட ஹஸ்பண்டோ இல்ல பையனா தான் இருப்பாங்க. எம்எல்ஏவா பெண் இருப்பாங்க, ஆனா உண்மையான பவர்ல ஒரு ஆண் தான் இருப்பாங்க. இப்படி பெண்களுக்குன்னு தனி தொகுதி ஒதுக்கி அந்த தொகுதியில ஒரு பெண் போட்டிட்டு வின் பண்ண பிறகு அந்த பெண் தன்னோட முடிவுகள் எடுக்காம அந்த பெண்ணுக்கு பின்னாடி இருக்க கணவனோ இல்ல சகோதரனோ இல்ல தந்தையோ யாரோ ஒரு ஆண் அந்த முடிவுகள் எடுத்தாங்கன்னா பெண்களுக்கு என தனி தொகுதின்ற இந்த கான்செப்டே சுத்தம் ஒர்க் அவுட் ஆகாம போயிடும். அதனால எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆணா இருந்தாலும் சரி, பெண் பதவியில இருந்தா பெண் முடிவு எடுக்கணும், ஆண் ஒருத்தர் பதவியில இருந்தா அந்த ஆண் முடிவு எடுக்கணும். பதவியில இருக்க ஒரு பெண் சுயமா முடிவு எடுக்கிறதுக்கு எல்லா ஆண்களும் வழிவிடணும். இதை மட்டும் எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம். இந்த சட்டமன்றம் பாராளுமன்றம் இது ரெண்டுத்தையுமே மக்கள் தொகையை மையமா வச்சு பிரிக்கணுமா இல்ல நிலப்பரப்பை மையமா வச்சு பிரிக்கணுமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால இதன் பிறகு எப்ப தொகுதி மறுவரை பண்ணாலும் தொகுதி மறுவரை பண்றதுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பண்ணணும், சாதி வாரி கணக்கெடுப்பு பண்ணணும். இது ரெண்டுத்தையும் பண்ணிட்ட பிறகுதான் நம்ம தொகுதி மறுவரை பண்ணணும். அப்படி தொகுதி மறுவரை பண்ணும்போது இந்தியாவோட மொத்த மக்கள் தொகை என்ன, அதுல தமிழ்நாடோட மக்கள் தொகை என்ன, யூபியோட மக்கள் தொகை என்ன, மகாராஷ்டிரோட மக்கள் தொகை என்ன, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநிலத்தோட மக்கள் தொகை என்ன, அந்த மாநிலத்துல மொத்தம் எத்தனை MP சீட் இருக்கு, எத்தனை MLA சீட் இருக்கு, மக்கள் தொகையை மையமா வச்சு தொகுதி மறுவரை பண்ணோம்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் சாதகமா அமையும், தமிழ்நாட்டுக்கு பாதகமா அமையுமானு இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கிறதுனால இந்த 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி அப்படின்ற இந்த பாயிண்ட பத்தின கருத்தை நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். குடியரசுத் தலைவர் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவரோட பிரதமருக்கு அதிகமான பவர் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி பிரதமர் அவர்களை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப குடியரசுத் தலைவரையே மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா பிரதமர் பெரிய ஆளா இல்ல குடியரசுத் தலைவர் பெரிய ஆளான ஒரு கிளாஷ் வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணு குடியரசோட பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவர்ன்ற ஒரு போஸ்டிங்கே தூக்கி விடணும். எனக்கு இது குடியரசுத் தலைவரோட போஸ்டிங்கை தூக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில கேட்கலாம். குடியரசுத் தலைவர் அவர்கள் இருந்தா மட்டும் எப்படி இருந்தாலும் ரப்பர் ஸ்டாம்பா தான் இருக்க போறாரு அப்படின்றதுனால ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்டிங் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன,
இதனால நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, ஒண்ணு குடியரசுத் தலைவர்கள் இருந்தாருன்னா, அதாவது மக்கள் மூலமா குடியரசுத் தலைவர் அவர்கள் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் தான் வந்ததுன்னா, முதல்ல குடியரசுத் தலைவர் அவர்களோட அதிகாரங்கள் பரவலாக்கப்படணும், அதிகரிக்கப்படணும். அதுதான் என்னோட கருத்து. அதிகாரங்கள் எந்த அளவுக்கு பரவலாக்கப்படணும், எந்த அளவுக்கு அதிகரிக்கப்படணும் சொல்லி கேட்டீங்கன்னா, மத்திய அமைச்சரவையோட முடிவு சரியா இருந்தா ஓகே. அதுவே மத்திய அமைச்சரோட முடிவு சரியா இல்லைன்னா அந்த முடிவை நிராகரிக்கிற அளவுக்கு குடியரசுத் தலைவர் அவர்களோட அதிகாரம் பரவலாக்கப்பட்டாலும் அதிகரிக்கப்பட்டா மட்டும்தான் அவர் இந்தியாவோட முதல் குடி மகன்.